ஹலோ மக்களே 544வது சுற்றுல போயிரலாம். போன எபிசோட்ல ஜிமி வந்து ஃபிஷர்மேன் கதை எல்லாத்தையும் சொல்றாரு. டேய் அந்த ரத்தத்துல எனக்கு ஏத்தாதீங்கடான்னு சொல்லிட்டு அவர் இறந்திருக்கவே செஞ்சிருப்பாரு. ஆனா என்னன்னு பார்த்தா அந்த மொத்த கதையும் ஆரலாங்க சொல்லிட்டு இப்போ அவ்வளவான வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கான். இப்படிதான் எங்க அண்ணன் ஃபிஷர் டைகர் வந்து இறந்தாருன்னு சொல்றான். அவன் சொன்ன உடனே லூஃபி ரொம்ப அமைதியாயிட்டான். எல்லாருமே சோகமாயிட்டாங்க. எங்க குரூல மொத ஆள் இறந்ததே அவர் தான். அவ்வளவு வருத்தமா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஜிம்பே திரும்பி பழைய விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஆரலாங்க தான் காட்டுறாங்க. அவனும் கோவத்துல ஒளிய போய்கிட்டு இருக்கான். டே கொஞ்சம் பொறுமையா சொல்றான் ஹாச்சி. டேய் இந்த ஹியூமன்ஸுக்கு இனிமேல் கருணை நான் காட்ட போறதில்லடா. பிரதர் டாய் தான் வந்து முட்டாளா இருந்தாருனா இனிமேல் நான் அப்படி இருக்க போறதில்லன்னு சொல்லிட்டு ஆர்லாம் கிளம்புறான். அப்படி தாரதரே அழுதுட்டு தண்ணிக்குள்ள குதிச்சு அங்க இருந்து போறான். எங்க போறானே தெரியல. இவனால நான் மன்னிக்கவே போறதில்லடா அப்படின்னு சொல்லிட்டு ஜெட்டு மாதிரி போய்கிட்டு இருக்கான். ஆர்லாங் போனோம் ஸ்ட்ரெயிட்டா மெரைன் ஷிப்ல போறான். இறங்கி எல்லாரும் அடிச்சு ஏர்ல பறக்க விட்டுக்கிட்டு இருக்கான். டேய் ஒரு ஃபிஷ்மன்டா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க மெரைன். ஆனா எல்லாத்தையும் அடிச்சு ஏர்ல பறக்க விட்டுக்கிட்டு இருக்கான். ஆர்லாங் அடிச்சு எல்லாரும் ஏர்ல பறக்க விட்டு என்னடா இது சத்தம் சொல்லிட்டு இன்னொரு சத்தம் வருது. என்னன்னு பார்த்தா நம்ம கிசரு ஸ்ட்ரெயிட்டா அடிச்சு ஆர்லாங்கே சாச்சிரவே செஞ்சுட்டான். நீ தான் ஆர்லாங்காடான்னு சொல்லிட்டு அங்க இருந்து வாரான். இப்ப எதுக்குடா இங்க வந்து அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டா ஆர்லாங்கே லாக் பண்ணிட்டான் கிசரு. அப்ப வெறும் ஐஸ் அட்மிரலா தான் இருக்கான் அவன். எங்க அண்ணனை எவனெல்லாம் கொன்னனும் எவனை விட்டு வைக்க போறதுலடா. இந்த ஐலண்ட்ல இருக்க எல்லாத்தையும் கொல்ல போறேன். நான் ரிவெஞ்ச் காண்டி வந்திருக்கேன்னு சொல்றான் அவன். ஃபிஷர் டைகர் இறந்துட்டாருடா. லோ கிரியேச்சர் இனிமேல் நீங்க இருக்க கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அடே அவன் இறந்துட்டானா அப்பனா நீ ஏன் கூடவான்னு சொல்லிட்டு கிசரு வந்து ஆர்லாங்க தூக்கிட்டு போயிட்டான். ஃபிஷர் டைகர் இறந்ததுக்கு அப்புறம் ஆர்லாங்க ரொம்ப கோவப்பட்டுக்கிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் அவனை பிடியும் பட்டுட்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு ஜிம்பே. அதுக்கப்புறம் அவனை ஜி2ன்னு சொல்லிட்டு ஒரு பிரிசன்ல வேற லாக் வேற பண்ணி இருந்திருக்காங்க. ஃபிஷர் டைகர் ஒன்னும் பொழைக்கலையான்னு சொல்லிட்டு அவங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க. டேர் அவர் நினைச்சா பொழைச்சிருந்திருக்கலாம்டா. ஆனா அவங்களோட ஹியூமன் பிளட் அவர் ஏத்துக்கிடவே இல்லடா. ஃபிஷ்மன் பிளட் இருந்தா அவர் தப்பிச்சிருப்பாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். டே ஹியூமன்ஸ் நீங்க தான் கொன்னீங்கன்னு சொல்லிட்டு ஆர்லாங்க அப்படி சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் ஆர்லாங் சொன்ன விஷயம் மட்டுமே பேப்பர்ல வர ஆரம்பிச்சிருச்சு. ஹியூமன்ஸோட பிளட்டை வந்து ஃபிஷர் டைகர் ஏத்துக்கிடாதனால தான் அவர் இறந்துட்டாருன்னு சொல்லிட்டு பேப்பர்ல முதல் கொண்டு வருது. ஆர்லாங் எதுக்குடா பொய் சொன்னான்னு சொல்லிட்டு ஜிம்பே கட்டிக்கிட்டு இருக்காரு. உண்மை வந்து ரொம்ப மோசமானது. அது இன்னும் கொஞ்சம் அசம்பாவித்த உண்டாக்கிரும் சொல்லிக்கிட்டு இருக்கான் ஃபிஷ்மேன். டைகர் வந்து அந்த சின்ன பொண்ணை காப்பாத்தினாரு. ஆனா இருந்தாலும் ஹியூமன்ஸ் வந்து துரோகம் பண்ண தான் செஞ்சிருந்தாங்க. ஏன்னா ஒரு காலகட்டத்தில் வந்து இவங்களாம் அடிமையா இருந்தான்னு சொல்லிட்டு. ஆனா டைகரோட குணத்தை பத்தி யாருக்குமே தெரியாதுன்னு சொல்லிட்டு அந்த ஃபிஷ்மேன் பேசிக்கிட்டு இருக்காரு. ஆனா ஆர்லாங் பொய் சொன்னதுல ஒன்னும் தப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். பேசிக்கிறதுல கேப்டன் ஜிபே அங்க எதிரி ஷிப்ஸ் வருதுன்னு சொல்றாங்க அவங்க. பாஸ் இல்லனாலும் பிரச்சனைடா. இனிமேல் நான் திரும்பி போக போறதுல நம்ம சண்டை போட போறோம். எல்லாரும் தயாரா இருங்க. ஆனா யாரையும் கொன்றாதீங்கன்னு சொல்றாரு ஜிம்பே. அதுக்கப்புறம் தான் எனக்கு நானே பேர் வச்சுக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் சன் ஆஃப் சி ஜிம்பேன்னு சொல்லிட்டு வச்சேன். அப்பத்துல இருந்து என் பேர் தெரியாத இடமே கிடையாடா. சன் பைரட்ஸ் வந்து அவளான பெருசா திகழ ஆரம்பிச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அங்க நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து ஜிம்பே வந்து கிங் நெப்டியூனுக்கு வந்து பேப்பர்ல எழுதி இருக்காரு. நான் தான் சன் பைரட்ஸ் கேப்டன் ஜிம்பேன்னு சொல்லிட்டு. ஃபிஷர் டைகர் எப்படி இறந்தாரு என்ன விஷயம்னு நடந்துச்சுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் இந்த விஷயத்துல எழுதி அனுப்பி இருந்திருக்காரு அவரு. ஃபிஷர் டைகர் ஏன் இதை பண்ணான்னு சொல்லிட்டு என்னால புரிஞ்சுக்கிட முடியுது அப்படின்னு சொல்லிட்டு குயின் ஒத்தேமோ மனசுல நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா குயின் ஒத்தேம் வந்து இன்னும் வந்து மனம் தளரவே இல்ல. திரும்பி திரும்பி எல்லாத்தையும் வெளியே போய் பேசிக்கிட்டே இருக்காங்க. எல்லாரும் சைன் போட சொல்றாங்க. ஆனா சைன் போடவே இல்ல. டைகரே வந்து இவனுக்கு அடிமையை வச்சிருந்திருக்கானுங்க. இவனுக்கு நாங்க வந்து எப்படி இறங்கி போவோம்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாம் கத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனா டெய்லி வந்து எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே இருக்கா. ஆனா யாருமே கேட்டுக்கிடவே மாட்டுக்காங்க. 4 நாள் போய்கிட்டே இருக்கு. ஆமா நல்லா இருக்கீங்களா நீங்க என்ன சோகமா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு சிரகோஷியோ வளர ஆரம்பிச்சிட்டா. நான் நல்லா தான் இருக்கேன். யார் நீங்க எல்லாம் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு குயின் ஒத்தையும் பேசுறா. இந்த உலகத்தையே பெரிய ஃபியூச்சரை நோக்கி நம்ம நல்ல விதமா கொண்டு போகணும்னு சொல்லிட்டு எல்லாருமே சத்தியம் பண்ணி வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. குயின் ஒத்தையும் நாளுக்கு நாள் போராடினாலும் யாருமே எதுக்குமே மதிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க இடத்துல வந்து கப்பல் உடஞ்செல்லாம் கிடக்கு. அங்க இருக்க மக்களை மட்டும் அவங்க காப்பாத்துறாங்க. இவங்க எல்லாம் பைரட்ஸ்னு சொல்றாங்க. டே இவங்களை ஐஸ்லாண்டுக்கு தூக்கிட்டு போங்கன்னு சொல்லிட்டு ஐஸ்லாண்டுக்கு தூக்கிட்டு போறாங்க. அதுக்கப்புறம் மேல் பரப்புல எந்த மாதிரிலாம் உலகம் இருக்கும் அது எல்லாத்தையும் சொல்லி கொடுக்குறா. சி ஃபாரஸ்ட் அங்க இருக்க மரங்களை பத்தி எல்லாம் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காவா. நாளுக்கு நாள் போய்கிட்டே இருக்கு. எல்லாத்தையும் கையெழுத்து வாங்க அங்கெங்கயும் ஓடுறா. ஆனா யாருமே கண்டுக்கிடவே இல்ல. அதுக்கப்புறம் குயின் ஒத்தையம்னு சொல்லிட்டு ஒரு வயசானவர் வராரு. சைன் பண்ண வந்துட்டீங்களா ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிட்டு சந்தோஷமா பேசுறா. உங்களுக்கு எத்தனை சிக்னேச்சர் உங்களுக்கு இன்னும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த 5 வருஷத்துல 100 ஷீட் வந்து நான் கலெக்ட் பண்ணிருக்கேன். ஒவ்வொரு பேப்பருக்கும் 10 சிக்னேச்சர் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. 1000 சப்போர்ட்டர்ஸ் என் கையில இருக்காங்க. இது எனக்கு போதும். ஆனா ஃபிஷ்மன் ஐலண்ட்ல பாப்புலேஷன் 5 மில்லியன் பேர் இருக்காங்க. நான் சேர்த்துருன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நாங்க இப்ப வந்ததே வந்து நாங்க போட்ட சிக்னேச்சரை வந்து வித்ட்ரா பண்ண தான் இங்க வந்திருக்கோம். அதை எங்களுக்கு கொடுக்க முடியுமான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அவங்க. அன்னைக்கு நீங்க காப்பாத்தினீங்கல்ல பைரட்ஸ் அவனுக்கு எல்லாருமே வந்து எங்கள்கிட்ட இருக்க இடத்த எல்லாத்தையும் திருடிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சைன் போட்டவனுக்கு எல்லாத்தையும் வந்து திரும்பி பேப்பர் வாங்கிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் உலகத்தை பத்தி படிக்க வந்திருக்கீங்களா மக்களே அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகள்ட்ட எல்லாம் வந்து குயின் ஒத்தையும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இல்ல யாரெல்லாம் நாங்க சைன் போட்டோமோ எல்லா பேப்பரும் நாங்க எடுத்துட்டு போக வந்திருக்கோம்னு சொல்லிட்டு சைன் போட்ட எல்லாருமே பேப்பர் எடுத்துட்டு போய்கிட்டே இருக்காங்க. பார்த்தா 1000 பேர் சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. எல்லாருமே அந்த பேப்பரை எடுத்துட்டு போய்கிட்டே இருக்காங்க. எல்லாருமே பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஹியூமன்ஸ் எங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு கடைசியில திரும்பி 0 பேப்பர் ஆயிருச்சு. எத்தனை வருஷம் உழைச்சவங்களோ எல்லா உழைப்புமே போயிருச்சு. அதுக்கப்புறம் அவ்வளவு சோகமா வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்கா. சடனா பயம் கட்டதுக்கு பசங்க எல்லாம் வந்துகிட்டு இருக்காங்க. சர்ப்ரைஸ் மம்மின்னு சொல்லிட்டு ஐயோ நான் பயந்துட்டேன்னு சொல்றா அவங்க அம்மா. இன்னைக்கு ஏகப்பட்ட வேலை
பார்த்துட்டேன், அதனால நான் தனியா இருக்க கொஞ்சம் விரும்புறேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா போய்கிட்டே இருக்கா. சிரகோஷியும் முழிக்கிறா, என்னடா நடக்குன்னு சொல்லிட்டு பார்த்தா தனியா உட்காந்து அழ ஆரம்பிச்சிட்டா. அவ அழுத சிரகோஷி எட்டி பார்த்துட்டு ஷாக் ஆகுறா. கிங் நெப்டினோ சாஞ்சிட்டாரு, இவ இது கூட இப்படி அழுகுறான்னு சொல்லிட்டு. டேய் நீங்க எல்லாம் பொய்க்காரர்கள்னு சொல்லிட்டு ஒரு பெரிய சத்தம் வருது, என்னடா இது சத்தம் சொல்லிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. குயின் ஒத்தி நீங்க பேசுறது உலகத்துக்கு முழுக்க தெரிய ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லிட்டு லெஃப்ட் மினிஸ்டர் வராரு. பார்த்தா அவ ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு கத்த ஆரம்பிச்சிட்டா. ரொம்ப ட்ரிங்க் பண்றீங்கன்னு சொல்றாங்க, நான் அவனு ட்ரிங்க்லாம் பண்ணலடான்னு சொல்லிட்டு அவ கத்திக்கிட்டு இருக்கா. நான் பேசுறது உங்களுக்கு புரியுதுடான்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காவா. நம்ம எவ்வளவு நாள் கீழே வாழ நினைச்சோமோ வாழலாம்டா, ஆனா கடலுக்கு மேல ஒரு பரப்பளவு இருக்குடா, அதுல வாழன்னு நினைச்சேன்னா அது வேற மாதிரி இருக்கும்டா. இந்த சிலி போர் வந்து நம்மளுக்கு ஒரு டார்க்னஸ்டா, இதுல இருந்து நம்ம வெளியே போக நினைக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. உண்மையான காத்து உண்மையான வெளிச்சத்துல நீங்க பார்க்க ஆசைப்படலையாடா, ஸ்கை உண்மையிலே வேற லெவலா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. நம்மளோட பசங்க வந்து சபோடிய பார்க்க வந்து எப்பவுமே எட்டி பார்க்க நினைக்கிறாங்களே, ஏன் அங்க அவ்வளவான சந்தோஷம் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. பார்த்தாவா அப்படியே மனசுல இருக்க எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறா. அந்த உலகமே வேற லெவலா இருக்கும்டா, நான் உங்க மேல நம்பிக்கை வச்சேன், ஆனா நீங்க இப்படி செஞ்சிட்டீங்களேன்னு சொல்லிட்டு அவ அழுதுகிட்டே இருக்காவா. ஹியூமன்ஸ் எல்லாமே உங்க வழியில இருக்காக தான் செய்யறாங்க, ஆனா நம்மளோட ஃபியூச்சர் நம்ம குழந்தைகளை பத்தி நீங்க எதுவும் யோசிக்க மாட்டீங்களாடா, அங்க போய் நம்ம வாழ வேண்டாமா, நம்ம இன்னும் சின்ன உலகத்துல தான்டா வாழ்ந்துகிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு அவளோ அழ ஆரம்பிச்சிட்டா. அதுக்கப்புறம் இங்க என்னன்னு பார்த்தா சன் பைரட்ஸ் தான் காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. கட் பண்ணி ஒருத்தர் வந்து அலாவுதீன் ஒருத்தர் இருக்கார்ல, அவன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. என் ஃபிஷ்மன் ஐலண்டை விட்டு வந்து நான் ரொம்ப நாள் ஆச்சு, என் குழந்தைங்க என் ஒய்ஃபை யாருமே நான் பார்க்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம முன்னாடி உள்ள அடிமைகள்டா, நம்மளை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா நம்மளை அழிச்சிருவாங்க, நம்ம இப்போ போனோம்னா நம்ம ஊருக்கும் பிரச்சனையாயிரும், அதனால நம்ம இங்கே இருப்போம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நான் அப்படிலாம் ஒன்றும் சொல்ல வரல, என் ஃபேமிலி சந்தோஷமா இருந்தா போதுன்னு சொல்லிட்டு பேசுறாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் ஹெட் குவார்டர்ஸ் தான் காட்டுறாங்க. டே நீ நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு கிசர் கேட்கறான். நான் நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம ஜீம்பேட்டு சண்டை போட்டவன் தான் வந்து நின்றுட்டு இருக்கான். நீங்க வந்து ஆர்லாங்ஸ் ஒருத்தர் லாக் பண்ணிருக்கீங்கல்ல, அவன்லாம் வேஸ்ட், ஜீம்பேன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கான், அவன் அளவுக்கு நான் எவனே ஒருத்தனை பார்த்தது இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் சரியான ஸ்ட்ராங்ல இருக்கான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவனை பிடிக்கதான் நம்மளோட மேட்டரா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுதான் விஷயம்னு சொல்லிட்டு கிசரும் பார்த்துக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தா நாளுக்கு நாள் போக போக ஜீம்பேயோட பவுண்டியே ஏறிக்கிட்டே போகுது. கவர்மெண்ட் வந்து ஜீம்பேயை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. 250 மில்லியன் பெரி பவுண்டிக்கு போயிட்டான் அவன். இப்ப கேப்டன் ஜீம்பே ஆயிட்டான். டேய் அமைதியா இருங்கடா, நான் நேவியோட ஆஃபரை ஏத்துக்கிட போறேன்னு சொல்றான் அவன். என்னன்னு பார்த்தா அப்பதான் வந்து வார்லார்ட் ஆஃப் ஜீம்பே போகலான்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கான். நான் மட்டும் இப்ப வார்லார்ட் ஆயிட்டேனான்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டா வந்து கிங் நெப்டியூன்ட்ட வரான். என்னோட ஆள்கள்லாம் பைரட்ஸா இருக்க மாட்டாங்க, கவர்மெண்ட்டுக்கு கீழே நாங்க வந்துருவோம், நம்ம ஆள்களை நம்ம நல்லபடியா ப்ரொடெக்ட் பண்ணலாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். நான் வந்து ஃபிஷ்மன் வந்து நான் வேர்ல்டு கவர்மெண்ட் நல்லா வந்து சேர்ந்து இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன், குயின் ஒத்தேம் என்ன ஆசைப்படுறாங்களோ அதை நான் ட்ரை பண்றேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். டே குயின் ஒத்தேமே வந்து இப்ப நல்லா இல்லடா, கொஞ்சம் அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம போயிருச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஃபிஷ்மனுக்கும் ஃப்ரீடம் வரணும், நான் டைகர் என்ன ஆசைப்படுறாரோ அந்த ட்ரீமை நோக்கி தான் போக போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்ப ஹார்டி அங்கதான் இருக்கான். ஹார்டி அதெல்லாம் பார்த்துட்டு சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இம்பல் டவுன் தான் காட்டுறாங்க. ஆர்லாங் ரிலீஸ் பண்ணதே நம்ம ஜீம்பே தான். அங்க இருந்து அப்படியே வெளியே வராம ஆர்லாங் வந்துட்டான்னு சொல்லிட்டு எல்லாருமே கொண்டாடுறாங்க. டேய் நீ எது பேச விடுமுன்னா என்கிட்ட பேசுடா அப்படின்னு சொல்லிட்டு ஜீம்பே கட்டிக்கிட்டு இருக்கான். பிரதர் ஜீம்பே, இப்ப நீங்க வார்லார்ட் சேர்ந்துட்டீங்க, உங்களை பார்க்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஆனா இப்ப நீங்க கவர்மெண்டோட நாயா மாறிட்டீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம பிரதர் என்ன சொன்னாலும் உனக்கு ஞாபகம் இல்லையாடா, அதை நோக்கி தான் நான் போக போறேன்னு சொல்றாரு ஜீம்பே. அண்ணே நீங்க ரொம்ப சாஃப்டா இருக்கீங்க, ஆனா உங்களோட இதெல்லாம் நான் அக்செப்ட் பண்ண விரும்பல, அதை நான் ரிஃப்யூஸ் பண்றேன். பிக் பிரதரே அவங்கள தான் செத்தாங்க, நான் பைரட்ஸ் ஆக போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நான் இது ஆர்லாங் பைரட்ஸ்ல இறங்க போறேன், நான் எங்களோட ஆளை சேர்த்துக்கிட்ட போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீங்க ஸ்டாப் பண்ண நினைச்சீங்கன்னா என்னை கொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்லாங் பேசிக்கிட்டு இருக்கான். உங்களால முடியலன்னா என்னை விட்டுருங்க, நான் இங்க இருந்து போக போறேன்னு சொல்றான் அவன். வாயை மூடுறான்னு சொல்லிட்டு ஆர்லாங்க அடிச்சு ஏர்ல பறக்க விட்டாங்க. திரும்பி ஆர்லாங்க பாஞ்சு வந்து அடிக்கலன்னு வரான், ஆனா அடிச்சு ஏர்ல பறக்க விட்டுக்கிட்டு கேப்டன் ஜீம்பே. ஆர்லாங்க அட்டின்னு அடிச்சு சாச்சிரவே செஞ்சுட்டாரு அவரு. ஜீம்பே கம்பேர் பண்ணல, ஆர்லாங்ல சின்ன பையன் மாதிரி தான் நிக்கிறான். இவனை தூக்கிட்டு போங்கடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீங்க ரெண்டு பேரும் ஒன்னாதான் வளர்ந்தீங்க, அவன் உங்களுக்கு ஒரு பிரதர் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அலாவுதீன் பேசிக்கிட்டு இருக்கான். அந்த முட்டாளிக்கையும் புரிஞ்சுக்கிட மாட்டேக்கான். பிரதர் வந்து என்ன சொன்னாரு அதை புரிஞ்சுக்கிடாம இவன் எப்படி இருக்கானு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. இவன் எவ்வளவு தூரம் போனாலுமே நேவி ஒண்ணு ஒட்டு வைக்காது, இனிமேல் அவன் வேலையை அவன் பார்த்து கொடுத்து அவனை விட்டுருங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கேப்டன் ஜீம்பே நீங்க இங்க இருந்து போயிட்டு வாங்க, நாங்களும் உங்களை விட்டு போறேன்னு சொல்லிட்டு மேக்ரோவும் மிச்சம் ரெண்டு பேரும் அங்க இருந்து போய்கிட்டே இருக்கானுங்க. நான் நினைச்சோட இவன் ஸ்ட்ராங்கா இருக்கான்னு சொல்லிட்டு ஆர்லாங் அங்க இருந்து போய்கிட்டே இருக்கான். அப்பதான் ஹாச்சி எல்லாத்தையும் அவன் கூட்டம் அங்க இருந்து பேர்ந்திருக்கான். என்னன்னு பார்த்தா சன் பைரட்ஸ் வந்து 3 குரூப்பா பிரிஞ்சிருந்திருக்காங்க. அந்த சமயத்துல தான் கேப்டன் ஜீம்பே தனியா பிரிஞ்சிருக்காரு, மேக்ரோன்னு சொல்லிட்டு ஒருத்தன் தனியா போயிருக்கான், ஆர்லாங் டீம் தனியா போயிருக்காங்க. இந்த கதையை தான் அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதோட முடியாத அடுத்த எபிசோட் சந்திப்போம். மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பெல் பட்டனை கம்பறாதீங்க. See you bye.